வணக்கம், நான் சரவணன். நம்ம சக்தி வாட்டர் சொல்யூஷன் நிறுவனம் மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் விவசாய நிலங்களில் தண்ணியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ரொம்ப எளிமையான முறையில் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அது என்ன மாதிரின்றதை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல தண்ணியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆர்வம் பிடிக்கிறோம் நம்ம, ஆனால் விவசாயத்துக்கு ஆர்வம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. வாட்டரோட டிடிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 2000 இருக்குது, 3000 இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா விளைச்சல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிகமான உரத்தை கொட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நார்மலாக விவசாயத்தில் தண்ணி சரி பண்ணாலே உங்களோட பிரச்சனையை கிட்டத்தட்ட 50% மேலே சரி பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாகவே. வாட்ரு ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நிலத்தில் இறங்காது. உங்களுக்கு நிலத்தில் இறங்கலைன்னா பூமி இறுக்கிடும். நிறைய இடங்கள் சொல்லுவாங்க எங்கள் பூமி கல் மாதிரி இருக்குதுன்னுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிலத்து மேலே வெள்ளை வெள்ளையாக படிக்கிறது, சொட்டுநீர் குழாயில் உப்படைக்கிறது, செடியோட வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் உங்கள் தண்ணி மட்டும்தாங்க. தண்ணி போர்லேயும் கிணத்துலையும் எடுக்கிற இடத்துல நம்ம கருவியை ஜஸ்ட்டு போகிற பைப்பை கட் பண்ணி சொருவிட்டிங்கன்னா போதும். வாட்டர் அதை வழியாக பாஸ் ஆச்சுனாலே தண்ணி சாஃப்டாகிடும். தண்ணி சாஃப்டாச்சுன்னா பூமியில் நல்லா இறங்கும். பூமியில் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாயிலில் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் சொட்டுநீர் குழாயில் உப்பு அடைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆசிட்டை ஊற்றி க்ளீன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கருவியை பொறுத்துகிற இடங்களில் சொட்டுநீர் குழாயில் உப்படைப்பே இருக்காது. ஏற்கனவே இருந்தாலும் படிப்படியாக ரெக்கவர் பண்ணிவிடும். உங்களுக்கு சாயில் இருக்கக்கூடிய உப்பு கரைக்கும். உங்களுக்கு நிறைய இடங்களில் ஈஸி லெவல் சொல்லுவாங்க, எங்கள் மண்ணில் ஈஸி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லுவாங்க. இந்த ஈஸி லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கருவி ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு செடியோடைய வளர்ச்சி பூமியில் இறங்கக்கூடிய தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வேர்க்காலில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இது எங்கன்னா அந்த செடியோட வேரில் ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு அங்கே போய் அடைச்சிக்கும் போது அந்த செடியால் தண்ணி நல்லா குடிக்க முடியல. சைலம், ஃப்ளோயம், உணவு குழாய், நீர் குழாய் சொல்லுவாங்க. இது வழியாக நீங்கள் கொடுக்குற தண்ணியாகட்டும், அந்த உரமாகட்டும் வேறு வழியாக தான் செடிக்கு போய் சென்றடையுது. இதுக்கு தண்ணி சாஃப்டாக இருக்க வேண்டியதும் நல்ல குவாலிட்டியான வாட்டராக இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்கள் அதிகமாக செலவு இல்லாமல் இந்த கருவியை உங்கள் பம்பு செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக பிரச்சனைக்கு 10-15 வருஷத்துக்கு நிரந்தரமான தீர்வு காணலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த கருவியை பம்பு செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நம்புறதுன்றத ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த கருவியை பொறுத்து வீடுகளில், ஃபேக்ட்ரியில், விவசாய நிலங்களில், பண்ணையில் என்ன மாதிரியான ரிசல்ட் எடுத்துருக்கோன்றதை சம்மந்தப்பட்ட கஸ்டமரே அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்து அந்த வீடியோ எங்கள் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. சக்தி வாட்டர் சொல்யூஷன் சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கஸ்டமருடைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரும்.